மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். நான் கத்தார் வந்ததுலேருந்து இந்த டைமுக்கு வெளியில் வந்ததே கிடையாது. ஸோ நாங்கள் ஏர்லி மார்னிங்கே கிளம்பி ரெடியாகி வெளியில் வந்தாச்சு. எந்த இடம் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கணும். நீங்கள் என்னோட சேனலில் முதல்ல பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4 மணி ஆகுது. 4 மணிக்கெல்லாம் நாங்கள் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டோம். காலையில் அச்சுக்குட்டி ஸ்கூல் கிளம்புறப்போ 6 மணிக்கு எழுப்புவேன், ஒரு சில டைம் 6:10 எழுப்புவேன். அப்போலாம் இன்னும் தூக்கம் வருதுமான்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக கிளம்பிடுச்சுன்ட்டு. இப்போ வந்து நாங்கள் வெளியில் போகிறோம். நான் நியர்பை பல வருஷமாக யோசித்த ஒன்று, அது இப்போ தான் நடக்க போகுது. விசாகன் ஹாப்பியா? திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. காலையிலே குட்டீஸ்க்கு வந்துட்டு இட்லியும் பொடியும் எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கு அடுத்து ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு ஆப்பிள் எடுத்தாச்சு. அவ்வளோதான், பேக்கிங் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் வெளியில் கிளம்ப போகிறோம். எங்கே போகிறோன்ட்டு சொல்கிறேன். அப்படியா? போகலாமா? ஜாலியா? எப்படி இருக்கு பாருங்க வெளியில். வெளிச்சமாயிடும் இல்லடா? ஆமாம். விடிய காத்தாலே இந்த வியூ பார்க்கறதுக்கே செம்மையாக வேறு லெவலில் இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நான் இந்த டைமுக்கெல்லாம் வெளியில் போகணும்னு யோசிச்சிருக்கேன், ஆனால் ஒரு நாளும் போனதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை வருஷத்தில். குட்டீஸுக்குமே சரியான ஹாப்பி. காலையில் எழுந்ததுனால தூங்குங்கன்னு சொன்னால் தூங்கவே இல்லை யாருமே. எப்படா அந்த இடம் வரும், நம்ம என்ஜாய் பண்ணலாம், ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசி சிரித்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதோட பாட்டெல்லாம் கேட்டு செம்மையாக வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு இடத்துக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது. அதோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. நீங்கள் கத்தாரில் ஒரு பாலைவனத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த ஒரு இடத்த செலக்ட் பண்ணலாம். மெயினாக பார்க்கணுன்னு வந்தது வந்து இந்த சன்ரைஸ் தாங்க. ஒரு 10 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா விறுவிறுன்ட்டு சூரியன் வந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நாங்கள் வழியிலே பார்த்துட்டே போனோம். பார்க்கவே செம்ம அழகாக இருந்தது. இப்போல்லாம் கத்தாரில் பார்த்தீங்கன்னா 4:45 விடிய ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ கார் இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது. அந்த சைடு வந்துட்டு ஃபுல்லாக டெசர்ட் சஃபாரி மாதிரி போவாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணி. 5 மணிக்கு எவ்வளோ க்ரௌடு இருக்குது பாருங்கள். சரியான ரஷ்ஷு. இது லீவ்னால செம்ம ரஷ்ஷு. எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது. அந்த சைடு பாரு, இல்லை நம்ம வர்றப்பே கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. எல்லாம் நைட் ஸ்டே பண்ணிட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு மார்னிங் கிளம்பியிருப்பாங்க போல. எப்படி இருக்கு பீச்சு? நான் என்னமோ எதிர்பார்த்து வந்தேன், ஆனால் இங்கே வேற மாதிரி இருக்கு. ஏன் எப்படி இருக்கு? மக்கள் கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக. ஆமா, கம்மியா இருக்குன்னு தான் நினைச்சோம், ஏன்னா மார்னிங்கே வரல அப்படின்ட்டு. பட் பார்த்தா நிறைய இருக்கு. அதிகாலையில வந்திருக்கியா ஜீவிதா நீனு? வந்திருக்கேன், ஆனால் இங்கே வந்தது இல்லை. சன்ரைஸ் பார்க்கணுன்னா போய் நைட் எல்லாம் அங்கேயே ஸ்டே பண்ணி விடிய பார்த்துட்டு அதுக்கப்புறம். நான் இது வரைக்கும் வந்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம். 4 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா ஒன்று சமைக்க ஆரம்பிச்சிருவேன், இல்லைன்னா 4 மணிக்கு தூங்குவோம். ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த டைமுக்கு வெளில வந்திருக்கேன். டேய், இந்த மண்ணில் எப்படா ஷேப் வரும்? அங்கே கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறது எட்ரா. டேய் செல்லக்குட்டி, தண்ணியை பிடிச்சி ஊத்து. நம்ம ஊர்ல எல்லாம் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். மண்ணு என்ன அரிசி கழுவுறியாடா? பீச் டாய்ஸ் எடுத்துட்டு வந்து அது ஒரு பக்கம் ஓரமாக கிடக்கு. சன்னு ரைஸ் ஆகிருக்கிறது பார்க்க சூப்பராக இருக்குல்ல. நம்ம வழியிலே நாங்கள் வந்து பார்த்துட்டோம் சன்ரைஸ். இது என்னோட கை ஒன்று பிஸியாக இருக்கே. சன்னு வந்துருச்சு ஹார்ட்டுக்குள்ளார. தண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல கிளியராக சூப்பராக இருக்குங்க. கல் மண்ணெல்லாம் எதுவுமே இல்லைல்ல. ஒரு சில பீச்லாம் போகிறப்போ மண்ணு தான் இருக்கு. இல்லை, கல்லெல்லாம் குத்தும் இல்லை, குட்டி குட்டி கல்லெல்லாம் குத்தும். பட் இங்கே வந்து அப்படிலாம் இல்லை, நல்ல ஒரு சாஃப்டான மண்ணு தான், மணல் தான் இருக்குது. இந்த பாருங்க அச்சுக்குட்டியை விசாகனும் வேறு லெவலில் ஃபன் பண்ணிகிட்டு இருக்குதுங்க ரெண்டும். விசாகன் முன்னாடி ஸ்விம்மிங் கிளாஸ் போனாலடா, அதனால அதை வச்சு ஏதோ ஒப்பேத்திக்கிட்டு இருக்கு. ஆமாம், ஒரு 2 மந்த்ஸ் போனான், அதுக்கப்புறம் போகலை. அச்சு பார்த்து பொறுமையாக பண்ண. அடுத்தது நாங்களும் அப்படியே பக்கத்தில் இருந்து தான் பார்த்துட்டு இருக்கோம். நாங்களும் கிளம்பி இறங்குவோம். நல்லா இருக்கு பார்க்க. ஏதோ நம்ம ஊரில் ஒரு பீச் போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. எப்பயுமே நம்ம இந்த அளவுக்கு ரஷ் பார்த்ததே இல்லை. ஸோ இப்போ இவ்வளோ க்ரௌடு பார்க்குறப்போ நம்ம ஊர்லலாம் சண்டே அப்போல்லாம் போனோன்னு வச்சுக்கோங்க, காசில எல்லாம் போனா எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்களே, அந்த மாதிரி இருக்கு. எல்லாம் இப்போ ஈத் ஹாலிடே லீவ் விடவும் நல்லா இருக்கு.
அவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்காங்க பாருடா. தில்ல பத்தியா அவங்களுக்குலாம் ஸ்விம்மிங் தெரியுமோ என்னவோ தெரியல. உங்களுக்கு பாதி தான் வருது. மேபி ஹைட்டே அவ்வளோதான் இருக்கும். ஹைட் இல்லை அந்த அளவுக்கு இல்லையா? அதனால தான் அப்புறம் அந்த லேடி இல்லை அவங்க போயிருக்க தூரம் கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குன்ற. இடுப்பளவு தாண்டா இருக்கு தண்ணி. அப்படியா? அந்த லேடிலாம் நிற்கிறாங்க அங்கே. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் நம்மளுக்கு தான் போக பயமாக இருக்குது. ஒரு 10 பேராக போனோன்னா அப்படியே கையை பிடிச்சிட்டே செயினா நம்ம போயிடுவோம். கையாக போனால் அடிச்சு. ஆமாம். அச்சுமா இதோட பேர் என்ன ஜீவிதா? பீச். பீச் தெரியும். என்ன பீச்சு? சீலைன் பீச். சீலைன் பீச். ஓகேவா? நீங்கள் வந்து ஃபேமிலியோட ஒரு இது என்ஜாய் பண்ணணுன்னா இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இது வந்து ஃபேமிலிஸ் மட்டும் தான் அலௌடு. ஸோ அதான் வெளியில் போட்டிருந்தாங்க. ஃபேமிலிஸ் ஒன்லி தான் போட்டிருந்தாங்க. நீங்கள் என்னெல்லாம் இருக்குன்ட்டு நான் அப்படியே சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாரு லித்துங்கடியா, இந்த நண்டுங்களை பிடிக்க முடியாததுல இருந்து இந்த விசாகன் குட்டி இந்த குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து பாலை பொறுக்கி விளையாண்டுட்டு இருக்காங்க. இரு நான் எடுக்கிறேன். சூப்பர். ஸ்டடி கோ. பொறுமையாடா. என்ன பண்ற? ஹார்ட்டா? சூப்பர்டா, வேற லெவல். இங்க பாருங்க அச்சு ஹார்ட் பண்ணி வச்சிருக்கு. தண்ணியில இருந்து கூப்பிட்டு வர்றத பெரிய பாடு. 2 மணி நேரம் கிட்ட ஆடுறாங்க. இருந்தாலும் தண்ணியில இருந்து வெளில வர மாட்டாங்க. கையை காமி. ஐயோ உன் கை காமி. ஃபுல்லா பாரு எப்படி வரைச்சிருக்குன்ட்டு. ஆமா போங்க போய் ஷவர் எடுங்க போங்க. இருக்காது. இன்சைட் ஃபுல்லாக வந்து அந்த ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. கீழே அப்படியே சேர் போட்டு நம்ம உட்காந்துக்கலாம் சுற்றி. அது மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணியிருக்காங்க. அந்த சைட் பார்த்தீங்கன்னா பெஞ்சோடையே சேர்ந்து இதெல்லாம் போட்டிருக்காங்க. நான் கிட்ட பார்த்தீங்கன்னா ஷேடு இருக்க மாதிரி இருக்குது. பார்பிக்யூவும் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இங்கே பார்பிக்யூவும் பண்ணிக்கலாம். இதோட ஆம்பியன்ஸை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபேமிலிஸ் மட்டும்தான் இந்த சைடு. அந்த சைடு வந்து பேச்சுலர்ஸ் தான். அப்போ இந்த சைடு ஒட்டகெல்லாம் பார்த்துட்டு போனோம். இப்போ வந்து ஒட்டக சவாரி செய்ய போகிறோம். அண்ணா தான் ஃபர்ஸ்ட் தைரியமாக இறங்கியிருக்காங்க களத்தில். அண்ணா பயமா இல்லையா? அதெல்லாம் இல்லையா? லித்துவும் பயப்படாது. உட்கார வச்சு திருப்பி வந்து சொல்றா. எவ்வளோ பண்ணாதுடா. வா ஹைட்டா இருக்கா லித்து? லித்து எப்படி இருக்கு? ஹாய் சொல்லுங்க. ஹாய். நம்ம ஊர்னா யானையில சவாரி போயிருப்பாங்க. அதுக்குதான் இங்க நாங்க ஒட்டக மேல சவாரி பண்ண போறோம். ஒட்டக எதனா மிதிச்சிருமோன்னு பயமா இருக்குடா. லித்து பாருங்களேன் தைரியமா இருக்கு. லித்தா ஜாலியா இருக்கா? என்ன செகண்ட் ஃப்ளோர்ல உட்காந்து போற மாதிரி இருக்கா? கேமல் ரைடு பார்த்தீங்கன்னா 20 ரியாலாங்க. இங்கேருந்து கொஞ்சம் அவ்வளோ தூரம் வந்து போகுது. போயிட்டு அங்கே நம்ம ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. 20க்கு வந்து ஒருத்தன் தான் சொல்லணும். ஓகே தான். ஏன்னா நம்ம நார்மலாக வந்துட்டு இந்த சூக்வா கேஃப்லாம் இந்த போனி ரைட் போவோம். அதுக்கே வந்து 20 ரியால் கிட்ட தான் வரும். ஸோ இது ஓகே தான். ஒட்டகத்துக்கு ஹாய் சொல்லு. நல்லா இருக்கீங்களா கேளு. ஹைஃபை கொடு பாப்போம். கிஸ் கொடு. ஹக்கி பண்ணு பாப்போம். அச்சோ வேணாம் வேணாம் சும்மா சொன்னேன். ஆமாம் அது அவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குல்ல. உதச்சிச்சுன்னா. லைத்து ரைடு எப்படி இருந்துச்சு? பயப்பட்டியா? தலை வலிக்குதா? அது ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடல அதனால தலை வலிக்கும். நல்லா இருக்கானா? சூப்பராக இருக்கா? 15 வருஷத்துல இதான் ஃபர்ஸ்ட். அப்படியா? செம்மண்ணா. அண்ணா துபாயிலலாம் இருந்தப்போ கூட போனது இல்லையா? ஃபால்கன். ஆமாம் ஆமாம் அதுக்கும் ஏதோ இருக்கும். 10 ரியால். ஓகே. இந்த ஃபால்கன் வந்து நம்ம கையில் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து 10 ரியால் சார்ஜ் பண்ணுறாங்க. பண்ணுறியா விசாகன்? பண்ணுறியா?
ஒன் செகண்ட். விசாகன் குட்டியும் ஜீவிதாவும் அங்க போங்க நீங்க. போய் நெல்ல போட்டோ எடுக்கலாம். ஓடு, பயப்படாதடா, போடா. எங்க பாராச்சோ விசாகன் குட்டி வந்து ஃபால்கன் ட்ரை பண்ண போறான். இது ஒரு பர்சனுக்கு வந்து 10 ரியல் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுதான். நான் எடுத்து தர போட்டோ நல்லா எடுப்பேன். ஏய் கத்துது. அந்த போட்டுக்கோ விசாகன், கரெக்டா போடு கிளவுஸ, அப்பதான் அது அழகா நிக்கும். அப்படி இல்லைன்னா கை வந்துட்டு கீற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகும், கூசும். என்ன பண்ண ஏண்டா அவனுக்கு ரைட் ஹேண்ட்ல கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவா, லெஃப்ட் ஏன் லெஃப்ட்ல வச்சாங்க? க்ளவுஸ் அப்படிதான் இருக்கு. ஓகே, நல்லா பேலன்ஸ் என்ன பாரு. மாமா பாரு. ஏன் பயப்படுற நீ? நீ தானே அவ்வளவு நேரம் பயப்படாம வேணும் வேணும்னு. பாரு. அது எதுக்கு பாக்குற? பயப்படக்கூடாது. ஓகே, பயப்படக்கூடாது செல்லம். ஓகேவா? நோ ப்ராப்ளம். லித்து கொஞ்சம் தூரமா வை, மூஞ்சில குத்திர போகுதுடா. அதுக்கு வாயில கூட எதுவும் வச்சிரல. அப்பா பாருமா, அப்பா பாருமா. ஒண்ணுமே பண்ணாத. அது அவங்க கிஸ் பண்றாங்க, அப்ப கூட ஒண்ணுமே பண்ணல பாரு. அது வேற லெவல், வேற லெவல். ஓகேவா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, அப்படியே இரு. ஏ லித்து குட்டி, லித்தோ மண்டையில 2 தென்னை மரத்தோட சேர்ந்து குருவியும் வச்சிருச்சுடா. அவ்வளவு பெரிய தென்னை மரம் வச்சிருக்கியா நீ? டச் பண்ணுடா. more shiny. That is reason. ஓகே, ஹாப்பி. சக் சிங் சக் இதெல்லாம் நல்லா அடிக்க வச்சு. விதா, இன்னைக்கு டே எப்படி இருக்கு? செம்ம ஜாலியா ஃபன்னா போச்சு. செம்மையா இருக்குங்க. இப்ப டைம் பாத்தீங்கன்னா 8 o'clock தான் ஆகுது இல்ல? ஆனா 8 மணிக்கே நாங்க இவ்வளோ 7:45 அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கு. ஆமா, ஆனா மதிய வெயில் மாதிரி இருக்கு. இப்ப மதியம் 2 மணி மாதிரி ஃபீல் ஆகுது. எங்க இப்ப காலை வெயிலே இல்லையா, டைரக்டா மத்தியானம் தான். அந்த மாதிரி தான் இருக்குது கத்தார் வெயில். பட் இந்த டைம்குள்ளாரே இவ்வளோ ஃபன் பண்ணோம், செம்ம ஜாலியா இருந்துச்சு. நாங்க செகண்ட் லொகேஷன் வந்தாச்சு. இந்த இடம் நம்ம முன்னாடியே சுத்தி காமிச்சிட்டோம் இல்ல ஜீவிதா? வேணா உங்களுக்கு அட்டாச் பண்றேன் பாருங்க, நல்லா இருக்கும். இதுதான் நான் அப்படியே ஒரு ஓவர்வியூ சுற்றி காமிக்கிறேன். சாப்பிடணும் மெயினாக, உட்காந்து சாப்பிட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வந்தாச்சு. என்னடா பாரு, அதுங்க விளையாட ஓடிடுச்சுங்க. பசிக்குதுன்னு சொன்ன மெயினான ஆளே அதுக்கு 2 தான். இதோ இங்கே ஒரு பையன், வா சாப்பிட்லாம். வந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டாச்சுங்க. நல்ல ஒரு நிழலான இடம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோன் பெஞ்சை பிடிச்சி உட்காந்தாச்சு. நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ஃபேமிலியாக ஒரு கெட் டுகெதர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். இந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. இப்போ டைம் என்னென்னா 10 மணி ஆகுது பாருங்கள். அந்த அளவுக்கு வெயிலுமே தெரியல, சூப்பராக இருக்குது வெளியில். இது கொடையை தாண்டி நகர்ந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம வெயில் பிச்சு எடுக்குது. ஏன்னா கத்தாரில் இப்போ நல்லா வந்து கொஞ்சம் சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இல்லை, அதுக்கு இப்போயே வந்து ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பக்கம் ஸ்லைடு இருக்கா, அதனால குட்டீஸ் எல்லாம் செம்மையாக விளாண்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல வெயிலுக்கேற்ற இடங்க, நல்ல மொட்டை வெயிலே நம்ம கூப்பிட்டு வந்துடலாம் தயங்காமல். ஏன்னா வந்துட்டு நல்ல ஷேடு இருக்கிறதுனால ஒன்றும் பெருசாக தெரியவே இல்லை, வெயிலே தெரியல. இதோட இந்த வீடியோ முடியுது. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.